இன்றைக்கி ஒரு ரெசிபியோடு வந்திருக்கேன். நானே ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கி தான் ட்ரை பண்ண போகிறேன். வாங்க என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறமா கத்தரிக்காயை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதிலே தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன குழம்பு வைக்க போகிறோன்னு. ஆமாங்க, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் வைக்க போகிறோம். பார்க்கலாமா எப்படி வைக்கலான்னு? இந்த மாதிரி ஓரளவு நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ இந்தளவு வந்ததுக்கப்புறமா எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. எத்தனை கத்திரிக்காய்னா உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் பச்சை கத்திரிக்காயும் கொஞ்சோண்டு இந்த ப்ளூ கலரில் இருக்க கத்திரிக்காயும் சேர்த்துருக்கேன். ஃபைனலாக வதங்கி வச்சதுக்கப்புறமா கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சோண்டு போட்டு அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பூண்டு உரித்து அதில் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா மீடியம் சைஸு தக்காளி ஒன்று போட்டு வதக்கிக்கிறேன். கொஞ்சம் தேவையான அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சோண்டு ஒரு மீடியம் சைஸில் கொஞ்சோண்டு புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு மிளகாய்த்தூள் சரக்குத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கணும். நல்லா கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடிக்கடி கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கத்தரிக்காயை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடித்ததோட லாஸ்ட்டாக தேங்காய் பால் எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. நீங்கள் ட்ரை பண்ண